விவசாயிடா. நீதான் உள்ள. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நான் பாக்குறேன். வால் ஆட்டுது, தலையாட்டுது. அது யோசிச்சுருக்கு. கையில மட்டும் கழட்டிட்டு அவனுக்கு இருக்கிறேன். ஆமா மோகரை பாரு மோகரை. பயந்துச்சுடி. ಹೆಂಗ್ ಟರ್ನ್ ಆಗ್ತೀನಿ ಅಂತ ನೋಡಕ್ ಕರೆದ್ರ ಹಂಗೇನಿಲ್ಲ. ಇಲ್ಲಿವರೆಗೂ ಬಂದಲ್ಲ ಮಚ್ಚ, ಅಣ್ಣವ್ರಿಗೆ ಕೂಲ್ ಡ್ರಿಂಕ್ಸ್ ಕುಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஆக்சுவலி காரா பூந்தி போட்டிருக்கோம். சாப்பிடுறோம். ஃபிஷ்ஷுக்குன்னு வாங்கிட்டு தலைவர் சாப்பிட்றாரு பார்த்தியா? ஃபிஷ்ஷுக்குன்னு வாங்கிட்டு சாப்பிட்ற பார்த்தியா? எப்பவுமே நம்ம மற்றது எதாவது கொடுக்கும்போது மனுஷங்களுக்காகட்டும் இல்லை மிருகங்களுக்காகட்டும் நாங்கள் செக் பண்ணோம் அதில் ஏதாச்சும் விஷம் இருக்கா, ஏதாச்சும் இருக்கா, இல்லை அதுக்கு எதுவும் எஃபெக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினதே என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இல்லை, வாங்கினதே நம்ம இது நம்பிதான் கிடையாது, ஹியூமன்ஸ் கிடையாது. ஏதோ தோட்டத்தில் வந்தா ஏதோ வேறவங்க சாதாரண பாஸ். இது ஏதோ கான்ட்ரவர்சி ஆகக்கூடாது பார்த்துக்கோ. அரசியல் பற்றியே போதும். காய்ஸ், நாங்கள் இப்போ தான் ஃபிஷ் ஃபீடிங் பண்ணிட்டு வந்தோம். சடனாக பார்த்தா மழை வந்துடுச்சு. என்ன காய்ஸ் இது தண்ணின்னு சொல்லிட்டு சேனல் ஃபுல்லாக தண்ணி தான் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை. தலைவர் உட்காந்துருக்காருங்க. வணக்கம்பா, தேனியிலிருந்து. மழை வந்து நின்றுச்சு. இப்போ ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்குது. அந்த லேயரெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் மழை வந்ததுனால. ரெயின்போவா? என்னன்னா க்ளவுட்ஸுக்கு செம்மையாக இருக்குது காய்ஸ். ஃபுல் இந்த சைடு ஃபுல்லாக மழை மேக. இங்கே இது நம்ம தலைவர், நம்ம வண்டி. பூஜைலாம் பண்ணியாச்சு. அந்த விளாக் இன்னும் காட்டலைன்னா காட்டுவேன். இங்கே தான் இருக்குது வண்டி. லாங்கில் எடுத்துடலாம். ஓகே, இப்போ நாங்கள் இன்னொரு ஃபிஷ்ஷிங் காட்டுவோம். அதுக்கு போய் ஃபீடிங் பண்ண போகிறோம். அதுவும் தண்ணி ரிலேட்டட் தான், கவலைப்படாது. வாழ்க்கையில் இதில் இந்த பாண்டில் வந்துட்டு 15-20 மீன் இருக்குது டோட்டலில். அதில் நீ பார்த்தோன்னா லட்சக்கணக்கில் இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்குள்ள ஆனால் அது இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் இல்லை, குட்டி குட்டி. இல்லை அது வந்துட்டு இது மார்க்கெட்லலாம் இந்த மசாலாலாம் போட்டு வைப்பாங்க பாரு. ஆமாம், அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு. இது சாம்பார் வைக்கலாம். இதில் பாரு, அவங்க எல்லாம் எவ்வளோ பாசத்தோட மீன் வளர்க்கணும்னு வளர்த்துட்டு இருக்காங்க. நம்ம புத்தி சாப்பிட்றதுலேயே போதும். அது ஃப்ரைக்கு போடலாம், இது சாம்பாருக்கு போடலான்ட்டு. கிரேவிக்கு, ரைத்தாக்கு. ஆமாம், ரைத்தாக்கு போடுறேன். ரைத்தாக்கு தான் போடுறேன். இன்னொரு கிருஷி இதுதான். இது ஒன்று இது வளர்க்க இது லைக் அதுக்காக தண்ணி இதுக்கு தான் விட்டுருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரம் வரும். இருங்க, இங்கே மரம்லாம் இருக்குது. மரம் வந்துருச்சு, கட் பண்ணி கூடிய சீக்கிரம் தண்ணி இழுத்துருவாங்க. இந்த மரங்க கூடிய சீக்கிரம். வந்த தண்ணி விடாது. அதான் அந்த ஷீட், அதனால தான் நான் அதுக்கு போட்டிருக்கோம். இப்போ கூடிய சீக்கிரம் இங்கேயும் ஒரு வளர்ப்போம். ஆனால் என்ன நான் சொல்ல மாட்டோம், சர்ப்ரைஸாக வந்தால் காட்டுவோம். ஆமாண்டா, இந்த சைட்டில் ஆக்சுவலி இது எதாவது செம்மையாக பண்ணலாம். இதில் பிளான் பண்ணுறோம். இருங்க, உனக்கு தமிழ்நாட்டில் பாரு, கிருஷி ஒன்று என்ன இருக்குல்ல, இந்த ஐடியா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க டார்பால் போட மாட்டாங்க, சிமெண்ட்டில் கட்டிடுவாங்க. ஸ்விம்மிங் பூல் மாதிரி. ஆமாம், எங்கள் ஊரில் அதுதான் சிமெண்ட் தான். ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டிட்டு அதில் மீனுங்க விட்டுருவாங்க. ஆமாம், எங்கள் தோட்டத்தில் தானே பண்ணாங்க. ஃபுல்லாக வந்துட்டு அந்த சிமெண்ட்டை கட்டி அதில் crocodile விட்டுருவாங்க. முதல்ல இருக்கு. எவ்வளோ அடி மறந்துச்சு பாய், சின்ன வயசில் போனது. இன்னும் வந்துட்டு இருக்கா? இப்போ பார்க்கணும் போயிட்டு. ரொம்ப வருஷம் ஆச்சு. தாத்தா பாட்டி தான் அவங்களுக்காக வாழ்க்கையை சந்தோஷமாக கூடவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒட்டுக்காக கட்டிட்டோம். பாருங்க,
ஆனால் இதில் கொஞ்சம் பாசிங் நிறையா இருக்கும். ஆமாம், அன்றைக்கி வரும்போது பாசி கம்மி, இப்போ ஜாஸ்தி. வந்துட்டாருப்பா. வந்தால் அப்படியே பபுளோடு வருவார், படக் படக்குன்னு. வந்துட்டார். தெரியுதா? இப்போ வருவான் பாரு, படக்குன்னு இருக்கான். கீழாரு இருக்கான். வந்துட்டான் பாரு. இது ரிஃப்ளெக்ட் ஆகுது, கரெக்டாக வர மாட்டேங்கிறேன் உள்ளார. எல்லோ கலர் கோல்டு, இந்த கோல்ட் ஃபிஷ் கீழே போயிட்டான். வருவான். இந்த வந்துட்டான். எப்படி நம்ம தங்க குட்டி தங்கி ஓட்டான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணிருக்கோம். சரி, நம்ம அங்கே சாப்பிட்டு நம்ம ஆக்சுவலி பூந்தியெல்லாம் போட்டப்போ அந்த மீனுங்கெல்லாம் வெளியே வந்துச்சுல. ஸோ அதை ஆக்சுவலி நம்ம பிடிக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். பிடிச்சிட்டு விட்டுருவோம். நான் மீன் சாப்பிட மாட்டேன். ஸோ பிடிச்சி விட்டுருவேன். நாங்கள்லாம் சைவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இது என்னது, ஒரு சின்ன பக்கெட் மாதிரி இருக்குது, பெயிண்ட் பாக்ஸு, அப்புறம் கயிறு இருக்குது, அப்புறம் இது ஒரு பிளாஸ்டிக் பைப் இருக்குது. இதை வச்சு பிடிக்க ட்ரை பண்ணுவோம். இவ்வளோ கயிறு இருந்துச்சுறாங்க, இதுக்காக கஷ்டப்பட்டா. பீப் இந்த கயிறு போட்டிருந்தாலே பெரிய அந்த கோல்ட் ஃபிஷ் மாட்டிருக்கோம்டா என்கிட்ட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ நம்ம கொஞ்சம் சர்வைவல் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த சர்வைவல் ட்ரிக்ஸை இங்கே காட்ட போகிறோம். அங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இருங்க, ஒரு செகண்ட் அவசரப்படாதீங்க. இங்கே தான். ஸோ நம்ம எப்போயாச்சும் ட்ரெக்கிங் போகும்போது யூஸ் ஆகட்டோன்னு லைக் ட்ராகர் வாங்கியிருக்கோம். இது ட்ரக்கிங்காக தெரியலையே. இது ட்ரக்கிங்காக நம்ம எந்த ஒரு இல்லீகலான விஷயங்கள் பண்ணக்கூடாது. எஸ்கே விளாக்ஸ் அதெல்லாம் தவிர்க்கும். என்ன பாருங்களேன், இந்த கயிறை கட்டாவாது. இப்போ இவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு, கயிறு கட்டாவதுன்னு சொல்லிட்டு யாரோ என்ன உள்ள தள்ளுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. யாரோ என்னை ஏமாத்திட்டேன். எல்லாரும் சேர்ந்து இல்லை, எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறாங்க. ஆமாம், கயிறு கூட என்ன ஏமாத்திருக்காங்க. இவ்வளோ பெரிய கயிறுங்க இருக்கு. இதை போட்டிருந்தாலே ஏதாச்சும் ஒரு பெரிய மீன் மாட்டிருக்கேன். சூப்பர். ஸோ கைஸ், கொஞ்சம் அந்த பொருளை உள்ளே வச்சுக்கலாமா? சர்வைவல் பொருளை எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் ஆயிரும். மண்ணெல்லாம் போச்சு. இது எதுக்குன்னா, அந்த சர்வைவலில் இப்போ நான் வீடியோவில் காட்ட முடியாது. ஸோ அதனால் இந்த சர்வைவல் காட்டுறேன். யாராச்சும் வந்தாங்கன்னா அடின்னு ஆச்சு, நாய் அடி பேடி ஆச்சு. கயிறு கரெக்டாக எடுத்துக்கோ. கீழே பாரு. பாம்பு எத்தும் போகிற மாதிரி இருக்கு. யாரு இந்த பாம்பு ரொம்ப வருஷத்தாக எனக்கு இதை தலையை பிடிச்சி தூக்கிடு. நான் வருஷம் சோயிலெல்லாம் டப்பிங் பண்ணிருக்கேன் நான். அதாவது நண்பர்களே, இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மிருகம் இருக்கு. அதை இப்போ நான் குத்த போறேன். மிருகம் இல்லை, அது பேர் மீன். மீன் இல்லைடா, மீன் ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிச்சு. இப்போ இதை அப்படியே ரசிச்சு சாப்பிடலாம். அது மண்ணுப்பா. அவர் அப்படிதான் பேசுறாரு. நம்ம சேனலுக்கும் தண்ணிக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. போட்டு ஒரு 2 நிமிஷம் வை. ஒரு நிமிஷம் போட்டு 2 நிமிஷம் வை. போதும். எவ்வளோ போட்டுற காட்டு. போதும். போட்டு லைட்டாகவே எண்டிக்கிட்டே வை. லைக் தண்ணி டச் ஆனாலே போதும். அது பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி போட்டும். அங்கே போட்டுட்டோம் ஃபஸ்ட்டு. எப்படி தூக்குறேன்னா, இப்படி மேலே தூக்கிறேன். வந்துச்சு. நிறைய வந்துச்சு. பார்த்து மெதுவாக இங்கே தாண்ட வேட்டை எவ்வளோ நிறைய இருக்குது இந்த வாட்டி. கடைசியாக நம்ம ஜெயிச்சிட்டோம் மரம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாபஸ் விட்டுடலாம். ஒன்று விடலாம். ஆமாம். எவ்வளோ இருக்குது? ஒன்று தான் இருக்குது. இங்கே போய் விட்ரு தம்பி, பார்த்து போ. ஆமாம், நிலா எவ்வளோ சீக்கிரம் இருக்கு. என்னாடி இவ்வளோ நிலாவே அதுக்குள்ளே வந்துச்சு பாரு. ஆமாம், இந்த சைடு சூரியன் மறைஞ்சிட்ருக்கேன், அந்த சைடு
நிலா வந்துட்டு இதாகிட்டு இருக்கு, உதயமாயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே எல்லாருக்கும் நல்லதே நினைங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சந்தோஷமாக இருங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான் மேட்ரு. அவன் வாழ்ந்துருவானே இவன் வாழ்ந்துருவானெல்லாம் பார்க்காதீங்க. நீங்களும் ஒரு நாள் வளருவீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை விடை பெறுவது உங்கள் எஸ்கே அண்ட் விஷ்ணு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.